ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மோத்திச்சூர் லட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்ய நமக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பவே ஈஸி, வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். பேனில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை பிஸ்கெட் மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒவ்வொரு கரண்டியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடும் வேக வைங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா வெந்தால் போதும். நல்லா 2 சைடும் வெந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது லைட்டாக ஆறட்டும். நம்ம ஆறினதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போ சர்க்கரை பாகுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சிருந்த மாவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பூந்தியில் அந்த சக்கரை வந்து உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பிஸ்கெட் பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதை கூட நீங்கள் நெய்யில் வேணால் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கேன். நெய்யில் பொரிச்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூந்தியை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க பூந்தியை லட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லட்டு ரெடி ஆகிருக்குன்னு. இந்த லட்டு நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. இதை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.